ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நாம த ரிவர் போயம் பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த போயமோட போயிட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரோலின் ஆன் பவுல்ஸ். ஓகேங்களா? ஸோ போயிட்டு பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ டேரக்டாக போயமுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வந்து இப்போ இந்த போயம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா த ரிவர், அதாவது ரிவருடைய ஆரிஜின்லேருந்து அந்த ரிவருடைய எண்ட் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ சீல ரிவர் வந்து எண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் லைஃபோட வந்து போயிட்டு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹியூமன் லைஃப்பில் இருக்கிற சைல்டுஹுட் டேஸை பற்றி கம்பேர் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிவரில் வந்து அந்த ஒரு மவுண்டெயினில் வந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகும், ஹில்ஸில் வந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீமாக தானங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த சின்ன ஸ்ட்ரீமோட வந்து ஒரு நம்ம சைல்டுஹுட் டேஸையும் கம்பேர் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ டேட்டா போயமுக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யோர் வே ஓவர் த yellow pebbles dancing through the flowers and foliage glancing லைக் அ சைல்ட் அட் பிளே. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் லிட்டில் ரிவர் மீன்ஸ் ஸோ அந்த ஹில்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ரிவர் ஒரு சின்ன ஸ்லோவாக ஒரு சின்ன ஸ்ட்ரீமாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதாங்க லிட்டில் ரிவர்னு சொல்கிறாங்க. ஸோ பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யோர் வே. ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில்வர் கலர் வந்து மின்னுங்க, நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஓவர் த yellow pebbles dancing. ஸோ வந்து நீங்கள் ஹில்ஸ் ஏரியாஸ் நிறையா பார்க்கணும், நிறைய விதமான பெபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பூலாங்கல் மாதிரிலாம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லோ கலருக்கு அந்த பெபிள்ஸுக்கு நடுவில் வந்து அந்த ரிவர் வரும்போது ஸோ இட்ஸ் லுக் லைக் டான்சிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? ரிவர் வந்து டான்ஸ் ஆடுறது போல இருக்குங்களாமா. ஸோ த்ரூ த ஃப்ளாஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங் மீன்ஸ் நீங்கள் ஹில்ஸில் பார்க்கலாம் இல்லைங்களா? ஃப்ளாஸ் அண்ட் ஃபோலியேஜ்னா பாருங்களேன், கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ளாஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ இந்த ட்ரீஸ் மரங்கள் செடி கொடி இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீம் வந்து ஸோ அடிச்சுட்டு வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபோலியேஜ் கிளான்சிங் மீன்ஸ் பாருங்களேன், டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் சைட் வித்வுட் காசிங் மச் டேமேஜ். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஷுவராக வந்து ஸோ அந்த ஹில்ஸ் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து லைட்டாக அது எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணிட்டு ஸோ அது டேமேஜும் பண்ணாமல் ஸோ ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஃப்ளோ, அந்த ஸ்ட்ரீம் வந்து ஸ்லோவாக ஃப்ளோ ஆகி வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்காமாங்க, லைக் அ சைல்ட் அட் பிளே. ஸோ வந்து ஒரு குழந்தை விளையாடுவது போல இருக்காமாங்க அந்த சின்ன ஸ்ட்ரீம் வந்து இந்த மாதிரிலாம் வர்றது. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து போயிட்டு வந்து ரிவர் வந்து யாரோட கம்பேர் பண்ணுறா, யூத். ஓகேங்க? ஸோ லாஸ்ட்ல என்ன பாருங்கள், லைக் இம்பிஷியஸ் யூத் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து யூத் மீன்ஸ் என்னங்க, யங்ஸ்டர்ஸ் லைக் டீனேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டீனேஜ் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஏஜில் இருக்கிற இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட ரிவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ரிவருங்க கம்பேர் பண்ணுறாரு, ஸ்வெல்லிங் ரிவர் மீன்ஸ் லைக் வந்து ரிவர் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆயிரும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து பெருசாயிரும். ஸோ அந்த ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிவர் வந்து எங்கே பார்க்கலாம், ஃபுட் ஹில்ஸ் ஏரியாவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியாஸில் இந்த ஃபுட் ஹில்ஸ் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக் இந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்வெல்லிங் ரிவர்ஸ் அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபால்ஸ்லாம் வந்து உருவாகும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ஃபால்ஸ் இந்த இடத்துல தாங்க இருக்கும். அந்த ஃபால்ஸ் ஏரியாஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபுட் ஹில்ஸில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சின்ன ஸ்ட்ரீமர் வந்து கொஞ்சம் பெருசாயிரும் ரிவர். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல வராரு. ஸோ வந்து வாங்க நம்ம போயம்குள்ள போகலாம். ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பிஷியஸ் யூத். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர் வந்து கொஞ்சம் பெருசாக மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் வளர்ந்துருவோம் இல்லைங்களா? சைல்டுஹுட் ரொம்ப குழந்தைங்களா இருந்தவங்க வந்து கொஞ்சம் பெருசாயிரும், பெரியவங்களாயிருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் என்னங்க, ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ், ஸோ ரஃப்பான இடம், ஸ்மூத்தான இடம் ரெண்டையும் மாற்றி வந்து சந்திக்கும். நீங்கள் ஃபால்ஸ் ஏரியாஸில் லைக் ஹோகனேக்கல் குற்றால ஏரியாஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படிங்க இருக்கும், ரிவர் வந்து பயங்கர ஒரு ஆர்ப்பரிச்சுட்டு வரும் இல்லைங்களா? ஒரு கட்ட ஃபாலிங்கான ஏரியான்றனால ஸோ ப்ரௌலிங் மீன்ஸ் என்ன பாருங்க, டு ஃபைட் இன் ரஃப் அண்ட் நாய்ஸி அண்ட் அன்கண்ட்ரோல்டு வே. ஸோ இந்த இடத்துல ரிவர் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, செமையாக ஒரு ஃபோர்ஸில் வரும். ஸோ லீப்பிங் மீன்ஸ் ஜம்பிங் ஆர் ஸ்ப்ரிங் லாங் வே டு கிரேட்டர் ஹைட் அண்ட் வித் கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வந்து யங்ஸ்டர்ஸாக இருப்போம் இல்லைங்களா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, ஒரு டீனேஜில் இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க டே டு டே லைஃப்பில். நம்மளும் வந்துருப்போம் அந்த ஒரு சுச்சுவேஷனில், எந்த ஒரு ஏஜில். ஸோ ஒரு அன்கண்ட்ரோல்டு வேலை தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா? ஒரு எதாக இருந்தாலும் ஒரு கிரேட் ஃபோர்ஸ் இருக்கும் நம்மகிட்ட, கிரேட் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி தான் வருவோம் இதுலேயுமே. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து ஒரு ஃபைட் பண்ணி வருவோம் இல்லைங்களா? ரஃபான ஒரு ஃபைட்டில் மூவ் பண்ணி வருவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பிஷியஸ் யூத். ஸோ லைக் யூத்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பேங்க் மீன்ஸ் பாருங்க, ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோஸ் ஃப்ளாஸ் appears along. ஓகே இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்க போயட்ட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டல் பிரைம் மீன்ஸ் ஸோ ஒரு அடல்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு அடல்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். அடல்ட் இப்போ லைக் அவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி. சரி ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து எந்த மாதிரியான ரிவரை வந்து இப்போ இந்த ஏஜ் பீப்புள் வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லைக் ஒரு 40+ ஏஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், ரிவர் ரெம்மிங் ரிவர் ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம் சீமிங் ஸ்டில் இட்ஸ் ஸ்டில் இன் மோஷன்
டெண்டிங் ஆன்வர்ட்ஸ் டு த ஓஷன் ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். ஸோ இந்த டைமில் வந்து அதாவது பிரிம்மிங் ரிவர் மீன்ஸ் ஒரு ஃபில் சம்திங். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் மீனிங் கொடுத்துருக்கோம், ஃபில் சம்திங் ஸோ கம்ப்ளீட்லி தட் இட் ஆல்மோஸ்ட் ஓவர் ஃப்ளோஸ். ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அதாவது ரிவர் ஃபுல்லாகி ஒரு ஃப்ளோ ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து பிளைன் சீரியஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர் வந்து பிளைன் சீரியஸில் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிவர் வந்து இப்படி சொல்லலாம், இந்த தேர்ட் ஸ்டான்ஸில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப ப்ராடாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. இப்போ காவிரி ரிவர், நம்ம தமிழ்நாட்டில் காவிரி ரிவர் வந்து சுந்தரி அந்த ஒரு ஈரோடு இந்த கரூர் ஏரியாஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பாருங்களேன். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலோ இல்லை வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலோ ஸோ அந்த பிரிட்ஜில் போகும்போது பாருங்களேன். ஸோ பிரிம்மிங் ரிவர் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு எண்ட்லேயும் வந்து ரிவர் ஒரு ஃபுல்லாகி ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் அண்ட் டீப்னா என்னங்க. ஸோ இப்போ திருச்சி ஏரியாஸில் மேபி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ப்ராட் எவ்வளோ அந்த ஒரு காவிரி வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராட் ஆகும்னு பார்த்துருக்கீங்க அந்த ஏரியாவில். ஸோ நீங்கள் பாருங்கள், மீன் மேபி அந்த அவங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு அந்த பக்கம் ட்ராவல் பண்ணால் பாருங்களேன். ஸோ வந்து அந்த பிளைன் சீரியலில் ட்ராவல் பண்ணுற ஒரு ரிவர் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு அடல்ட் ஓகேங்களா. ஸோ ஹியூமன் அடல்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சீமிங் ஸ்டில் இட்ஸ் ஸ்டில் இன் மோஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீமிங் மீன்ஸ் என்னங்க. ஸோ லுக்ஸ் லைக் ஓகேங்களா, அப்பியரிங் டு பி ரியல் ஆர் ட்ரூ பட் நாட் நெசசரிலி பீயிங் ஸோ. ஸோ வந்து இட்ஸ் லுக் லைக். ஸோ எப்படி லுக் லைக் இருக்குங்களா, ஸ்டில் அதாவது அந்த ரிவர் ஓடாமல் ஸோ அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு லைக் ஒரு குளம் மாதிரி ஓகேங்களா, ஒரு குளம் ஏரி மாதிரி. ஸோ அந்த தண்ணி மூவ் ஆகாமல் ஸ்டில்லாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்குங்களா, பட் ஸ்டில் இன் மோஷன் ஓகேங்களா. பட் அது வந்து ஸ்டில்லாக இல்லை ஓகேங்களா. ஸோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாலாம் இல்லை, மோஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு ரெய்னி சீசனுக்கு இது ரிவர் வந்து ரொம்ப ஒரு ஓவர் ஃப்ளோச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் பிரிட்ஜ்லேருந்து நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மூவ் ஆகாமல் ஜஸ்ட் குளம் மாதிரி ஒரு ஆறு தண்ணி ஃபுல்லாக நிற்கிற மாதிரி தெரியும். பட் நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டெண்டிங் ஆன்வர்ட்ஸ் டு த ஓஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஓஷனில் கலக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். மார்டல் பிரைம் மீன்ஸ் என்னங்க, த மேன் இஸ் இன் த பெஸ்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஓல்ட் ஏஜ் நோக்கி ஒரு வேகமாகவே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏஜுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டான்ஸாக பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரிவர் ஹெட்லாங் ரிவர் டவுன் யூ டேஷ் இன் டு த சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் see that sail hath never rounded like eternity. சரி ஓகேங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஆன்சர் வந்து யாரோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஷுவராக ஓல்டேஜ் பீப்புள்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளோட கிராணி மாதிரி ஒரு கிராண்ட்பா கிராண்ட் மதர் மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸோட வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஹெட்லாங் ரிவர்னு என்னங்க. ஸோ அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து எங்கே நீங்கள் பார்க்கலாம்னா ஸோ ரிவர் வந்து கடலில் போய் கலக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இருந்து பாருங்களேன், அந்த ரிவரோட ஹெட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிவர் எங்கேருந்து வருது வந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஒரு லாங்காக தெரியும் ஓகேங்களா. ஸோ ஹெட்லாங்னா பாருங்களேன், வித் ஹெட் ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோயிங். ஸோ அந்த ரிவரோட பாடி வந்து எங்கேயோ இருக்கும் இல்லைங்களா, ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் யூ டேஷ் இன் டு த சி அப்படின்னா ஸோ இப்போ கடலில் போய் கலக்குறீங்க, கலக்கிற இடம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் அப்படின்னா ஸோ லைன் ஹேவ் அதாவது அந்த சியோட லைன் வந்து எங்கே முடியுது, எங்கே சிக்கு ஒரு லைனே சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஸ்டார்ட் எங்கே. ஸோ ரிவருக்கு கூட அட்லீஸ்ட் ஸோ இந்த எண்டு நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். பட் சிக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா. ஸோ ரொம்ப ஒரு வாஸ்ட்டாக இருக்குங்களா. ஸோ அந்த சியோட லைன் வந்து நெவர் செட் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. இங்கே வந்து நெவர் சவுண்டட் மீன்ஸ் லைக் செட், அதை வந்து சொல்லப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே சவுண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நெவர் சவுண்டட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சொல்லப்படவில்லை இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த சியோட கோடு எங்கே இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி தட் செயில் ஹேத் நெவர் ரவுண்டட். ஸோ நீங்கள் வந்து அந்த ரிவர் வந்து சீயில் போய் வந்து மிக்ஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ சேல் உள்ள சீக்கில் போயிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து திருப்பி ரிட்டன் ஆகவே ஆகாது இல்லைங்களா. ஸோ திருப்பி சீலேருந்து ரிவருக்குள்ளே வருங்களா தண்ணி வராது இல்லைங்க. ஸோ அதான் சொல்ல வராங்க நெவர் ரவுண்டட் மீன்ஸ் ஸோ இப்போ போன விஷயம் திருப்பி ஒரு யூட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி ரவுண்டட் ஆகிட்டு திருப்பி வந்து வராது. ஐ மீன் அந்த வழி அதாவது ஒன் வே மாதிரி இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எட்டர்னிட்டினா என்னங்க, லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத் ஓகேங்க. ஸோ வந்து ஸோ ஓல்டேஜில் ஸோ என்ன சொல்ல வராங்க, ஸோ இந்த ஏஜுக்கு ஓல்டேஜுக்கு வந்துட்டான். ஸோ இந்த ரெண்டு லைனில் என்னங்க சொல்கிறாங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் ஸோ இதுக்கப்புறம் டெத் அப்படின்ற விஷயத்துக்கு அப்புறம் திருப்பி ரிட்டனாக வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா எட்டர்னிட்டி மீன்ஸ் என்னங்க, லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர். ஸோ டெத்துக்கு அப்புறமேட்டும் லைஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த போயம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டம் அது இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்லேருந்து மீனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். அந்த சும்மா நார்மலாக படித்து பார்த்தாவே புரிகிற மாதிரி போயம் தாங்க. ஸோ இப்போ ஒரு சில இடத்துல மட்டும் ஸோ இதோட எந்தெந்த லைனை லைஃப்பில் எந்தெந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ வேறு ஒன்றும் வேணாம் ஓகேங்களா.
சரி ஓகேங்க, நம்ம இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போகலாம். ஓகேங்களா? சரி ஓகேங்க. ஸோ வந்து பாருங்கள், த ரிவர் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்ட்ரோப். ஓகேங்களா? அப்போஸ்ட்ரோபி, அதாவது அதாவது அப்போஸ்ட்ரோபி மீன்ஸ் ஒரு உயிரற்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து உயிரற்ற விஷயத்தை பற்றி நம்ம திருப்பி நம்ம வந்து ஒரு உயிருள்ள விஷயம் மாதிரியே நம்ம வந்து அதை வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து பர்சனிஃபிகேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பர்சனிஃபிகேஷன் நீங்கள் சொல்ல முடியாதுங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சனிஃபிகேஷன் மீன்ஸ் லைக் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போயமில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோய் ஈவினிங் போயமில் வந்து என்ன பார்த்தோங்க? ஸோ இப்போ என்னோட ஹார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. ஸோ வந்து அந்த பெல்லை வந்து அதை ஷேக் பண்ணி பெல் அடிச்சு ஏங்க நிற்கிற மாதிரி கேட்குதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து ஒரு நான் ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு உயிர் கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம உயிர் கொடுத்து பேச மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிவர்ன்ற விஷயத்தை வந்து நம்ம ஜஸ்ட் அதை பற்றி ரிவரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் நம்ம அதை இன்டெரக்டாக இதோட கம்பேர் பண்ணுறோங்க, லைஃப்பை பற்றி, ஹியூமன் லைஃப்பை பற்றி கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது நம்ம அப்போஸ்ட்ரோபின்னு சொல்லுவோம். சரி ஓகேங்களா? இப்போ ஆந்த்ரோபோமோர்பிசம் வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் போயமில் பார்த்தோம் இல்லைங்களா? த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஒரு போயம் பார்த்தோம், அதாவது த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி போயம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நான் ஹியூமன் பீயிங்ஸ் திங்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ப்ளே மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம அதை வந்து என்னங்க சொல்லுவோம்? ஆந்த்ரோபோமோர்பிசம்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே இல்லைங்களா? ஸோ 3 விதமாக பார்த்துருக்கோங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ வந்து பாருங்க, ரிவர் லிட்டில் ரிவர். ஸோ ரிவர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ரிவர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ வந்து ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ வந்து லிட்டில் வந்து ஏங்க நம்ம எல்லோ கலர் கொடுக்குறோம், அதாவது லிட்டில் வந்து எபித்தெட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எபித்தெட் மீன்ஸ் ஓகேங்க. ஸோ எபித்தெட் மீன்ஸ் ஸோ த வேர்ட் யூஸ் டு டிஸ்கிரைப் சம்திங். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரைப் அ திங் ஆர் டிஸ்கிரைப் அ பர்சன் ஆர் டிஸ்கிரைப் அ பிளேஸ் ஆர் சம்திங். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்ன்ற வேர்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த லிட்டில், ஸ்வெல்லிங் இல்லைனா பிரிம்மிங், ஓகேங்களா, ஹெட் லாங் இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ வந்து இப்போ ஏன் யூஸ் பண்ணுறோங்க? ஸோ இப்போ வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் நமக்கு வந்து புரியாது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டான்ஸில் வந்து எந்த ரிவரை சொல்கிறாங்க? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடாக வந்து ஒரு பிளைன்ஸில் விடும் அந்த மாதிரி ரிவரை சொல்கிறாங்களா? ஸோ இல்லாட்டியும் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மட்டும் ஒரு ஹில்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா அந்த மாதிரி ரிவர் சொல்கிறாங்க. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோம்? இந்த வேர்டு தான் நமக்கு தெரியுங்க. ஸோ இந்த ரிவரை டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம எபித்தெட்னு சொல்கிறோம், அந்த லிட்டில் பண்ணுற வேர்டை, ஸ்வெல்லிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், இமேஜரி மீன்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த வேர்டு படிக்கும்போது நமக்கு ஒரு சென்சேஷன் ஆஃப் சம்திங், சென்சேஷன் ஆஃப் கலர் ஆர் வியூ. ஓகேங்களா? வியூவிங் ஹியரிங் சம்திங். நம்ம எல்லோ பபிள்ஸ் வந்து நம்ம வந்து யோசிப்பீங்களா? அந்த மஞ்சள் கலரில் அந்த பூலாங்கல்கள் எப்படி இருக்கும், தண்ணி எப்படி போகணும் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம கண்ணுக்குள்ள வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து இமேஜின்னு சொல்கிறோம் அதை. ஸோ டான்சிங் வந்து ஏன் பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த எல்லோ பபிள்ஸ் டான்சிங். ஸோ ரிவர் வந்து டான்சிங் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ரிவர் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லைங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அது நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டான்சிங் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி ஒரு ஹியூமன் கேரக்டர் வந்து ஒரு நான் லிவிங் திங் ரிவர் கொடுத்துருக்கனால ஸோ பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கேயுமே பாருங்களேன் கிளான்சிங். ஸோ கிளான்சிங்னா ஒரு மீனிங் என்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டச்சிங் அண்ட் வித்தவுட் டேமேஜிங் சம்திங். ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்லி டச் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ வந்து இங்கே ரிவர் பண்ணுற மாதிரி கொடுத்ததுனால ஸோ பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், லைக் அ சைல்ட் அட் ப்ளே. ஸோ லைக்கன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஷுவராக சிம்லி தான் சொல்லணும் இல்லைங்களா? லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணி டைரக்ட் கம்பேரிசன். ஸோ இந்த ரிவர் வந்து டைரெக்டாக சைல்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா? சரி ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரிவர் ரிப்பீட்டிங். ஸோ ஸ்வெல்லிங் வந்து எபித்தெட். ஸோ அந்த வந்து பாருங்களேன், இங்கே வந்து பாருங்களேன் ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ ரஃப் ஸ்மூத் வந்து ஜாயினாக வந்தால் நம்ம வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கலாங்க, நம்ம வந்து ஆக்சிமோரன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஐ மீன் சாரிங்க. ஸோ இப்போ அன்னுன்ற வேர்டு வந்து நமக்கு வந்து டிவைட் பண்ணிக்கிறனால ஸோ நம்ம என்ன சொல்கிறோங்க, ஐ மீன் செப்பரேட் பண்ணிக்கிறனால நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ப்ரௌலிங் அண்ட் லீப்பிங். ஓகேங்க, ப்ரௌலிங், லீப்பிங், ஸ்வீப்பிங் இது எல்லாமே பர்சனிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறனால ஸோ நம்ம பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ தென் வந்து நம்ம ஏங்க கிரே கலரில் ஷேட் பண்ணிக்கிறோன்னா ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து கிரே கலர் ஷேட் பண்ணால் என்னங்க இமேஜரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து இமேஜரின்னு நம்ம ஏன் வந்து சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். ப்ரௌலிங், லீப்பிங் அண்ட் ரோஸ் பேங்க். ஸோ ரோஸ் பேங்க்கும்போது ஸோ நம்ம வந்து ஷியூராக அந்த ரோஸ் கலர் நம்ம ஒரு அந்த கலர் ஆஃப் அந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம், திங்க் பண்ணுவோம், அந்த ஒரு விஷுவலாக திங்க் பண்ணுவோன்றனால ஸோ நம்ம இமேஜின் சொல்கிறோம். அந்த ப்ரௌலிங் அண்ட் லீப்பிங்கும் வந்து ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அந்த ரிவர் அந்த ஃபால்ஸ் எல்லாம் வருதுன்ற மாதிரி நம்ம ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த எவ்வளோ வேகமாக அந்த இது ஆகுதுன்ற மாதிரி லைட்டாக நம்ம சென்ஸில் வந்து நம்ம திங்க் பண்ணுவோன்றனால ஸோ அதையும் வந்து நம்ம இமேஜின் சொல்கிறோம். ஸோ வந்து பாருங்க லைக் இம்பிஷியஸ் யூத்னா ஸோ லைக் சொல்லிட்டாங்க. ஸோ லைக் யூத் இந்த இடத்துல வந்து ரிவர் வந்து டைரெக்டாகவே யூத்தோட கம்பேர் பண்ணிட்டனால ஸோ சிமிலி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரிவர். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டென்ஸில் பாருங்கள் ரிப்பீட்டேஷனுங்க. ஸோ பிரிம்மிங் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபித்தெட் இப்போ தான் சொன்னோம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டில் அண்ட் ஸ்டில் ரிப்பீட்டேஷன். ஸோ ஸ்டில் ஆஸ் டைம் அப்படின்றனால ஸோ ஆஸ் டைம். ஸோ டைம் எப்படிங்க யாருக்காகவும் ஸ்டாப் ஆகாது, யாருக்காகவும் நிற்காது இல்லைங்களா? ஸோ அதோட வேலையை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு டைம் வந்து என்ன ஆனாலும் டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆனாலும் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ரிவர் இந்த இடத்துல பண்ணுற மாதிரினால ஸோ டேரெக்டாக கம்பேர் பண்ணிக்கிறனால நம்ம சிமிலின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன்.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ். ஸோ சீமிங் ஸ்டில் மீன்ஸ் ஸோ அப்படி நிற்கிற மாதிரி இல்லைங்களா. ஸோ எர்த் ஸ்டில் இன் மோஷன் மீன்ஸ் ஸோ மோஷன் மூவ் ஆகிடுவோம். ஸோ 2 ஆப்போசிட் ஐடியாஸ் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்ததுனால ஸோ நம்ம பேரடாக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு கான்ட்ரவர்சியான ஐடியாஸ் ஜாயிண்ட்டாக வந்திருக்கனால. ஓகேங்களா. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஜஸ்ட் லைக் மோட்டல் பிரைம். ஸோ சிமிலிங்க புரியும்னு நினைக்கிறேன். ரிவர். ஸோ அது வந்து என்னங்க ரெப்பிட்டேஷன். ஸோ அந்த ஹெட்லாங்கிறது வந்து எபித்தெட் இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல ரிவர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ ஓகேங்க புரியுங்க. ஸோ எகைன் ஒரே விஷயத்தை சொல்லி உங்களுக்கு வந்து நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு புரியணும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லைக் எட்டர்னிட்டி. ஸோ லைக் வந்துனாலேயே ஸோ சிமிலின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனப்போரா. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், see that line hath never sounded மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், see that sail hath never rounded. ஸோ வந்து ரெண்டுமே see that ஸ்டார்ட் ஆனனால நம்ம அனப்போரான்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ரைமிங் ஸ்கீம் வந்து சைடில் வந்து பிங்க் கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த போயம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரைமிங் ஸ்கீம் நீங்களே புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. இங்கே பாருங்களேன், ரிவர், வே, டான்சிங், கிளான்சிங், ப்ளே. ஸோ இப்போ வந்து டான்சிங் அண்ட் கிளான்சிங் வந்து சிசி. ஓகேங்களா. வே அண்ட் ப்ளே ஸோ ரைமிங் இருக்கிறனால பிபின்னு போட்டுருவோம். ஸோ ரிவர் வந்து அதை வந்து நம்ம ரைம் ஆகலை எங்கேயுமே. ஸோ ஏன்னு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏபி சிசிபி. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தாங்க எல்லா ஸ்டான்ஸாலையுமே இருக்குங்க. ஸோ நோ சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட் போயமில் மட்டும் லாஸ்ட் ஸ்டான்ஸால் மட்டும். ஓகேங்களா. ஸோ ஏபி சிசி அண்ட் டி. இங்கே வந்து சியும் எட்டர்னிட்டி வந்து ரைம் ஆகலை. ஸோ அதனால் இங்கே டி தனியாக கொடுத்துருக்கோம். சரி ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம போயிட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த போயமோட போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க ரொம்ப ஒரு ஓல்டேஜில் இருந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களுடைய பீரியட் வந்து பாருங்களேன், 1786 1854 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1854 வந்து இவங்க ஷீ இஸ் நோ மோர். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா வந்து இவங்க எவ்வளோ ஒரு ஓல்டானவங்க நீங்களே பாருங்கள். ஓல்டான ஒரு ஒரு ஓல்டேஜில் இருந்த ஒரு பீப்புள் பண்ணுற மாதிரி பாருங்களேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கரோலின் அண்ட் பவுல்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து 1786 1854 இருந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இவங்க வந்து விக்டோரியன் ஏரா. ஓகேங்களா. கிங்ஸ் பீரியடில் இருந்திருக்காங்க. விக்டோரியா குயின் இருந்தாங்க இல்லைங்களா பிரிட்டனில். ஸோ அவங்க பீரியடில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதாவது மன்னராட்சி அந்த டைமில் இவங்க இருந்திருக்காங்க. வாஸ் அன் இங்கிலீஷ் போயட் அந்த ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுதி, த போயட் லவரேட் ஆஃப் பிரிட்டன். ஸோ வந்து ராபர்ட் சவுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் இறக்குற வரைக்கும் அவர் தாங்க பிரிட்டனில் வந்து போயட் லவரேட். ஓகேங்களா. 1813. ஓகேங்களா. 1813 டு ஹிஸ் டெத். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து போயட் லவரேட் ஆஃப் பிரிட்டன். ஓகேங்களா. தட் இஸ் ஸ்டில் 1843. ஓகேங்களா. ஷி வாஸ் அ போயட் ஆஃப். ஸோ அதாவது 1843 யார் இருந்தாங்க, ராபர்ட் சவுதி. ஓகேங்களா. ஸோ அதாவது அது வரைக்கும் இவர் தான் வந்து போயட் லவரேட்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த பாருங்கள், ஷி வாஸ் அ போயட் ஆஃப் கிரேட் மெரிட் அண்ட் ப்ரொடியூஸ்டு சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் அட் த த்ரெஸ்டோல்ட் ஆஃப் விக்டோரியன் எரா. ஸோ விக்டோரியா மகாராணி அவங்களோட ஏராவில் வந்து பார்த்தீங்க, குவீன் விக்டோரியாவோட ஏராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெஸ்ட்டு நிறைய மெனி பெஸ்ட் ஒர்க்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்கள் இவங்களோட பெஸ்ட் ரைட்டிங்ஸ்லாம் வேரியஸ் ஒர்க்லாம் வந்து பாருங்களேன், த லிட்டில் லேடி போர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், அந்த டேல்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ பேரில் ரொம்ப நல்லா இருக்குங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் த லிட்டில் லேடி பேர்ட். ஸோ ஓகேங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சு அப்படின்னா ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.